ஓம் சாந்தி. 20/8/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எப்பொழுது உயர்ந்த பதவி அடைய முடியும்? எப்பொழுது உயர்ந்த பதவி அடைய முடியும்? இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு உள்ளுக்குள் என்ன ஞானம் இருக்கிறது? உங்களுக்கு உள்ளுக்குள் என்ன ஞானம் இருக்கிறது? மூன்றாவது கேள்வி, யார் நமது வாழ்க்கையை வைரம் போல ஆக்குகிறார்? நான்காவது கேள்வி, மாயா புத்தியை எப்படி மாற்றிவிடுகிறது? மாயை புத்தியை எப்படி மாற்றிவிடுகிறது? அஞ்சாவது கேள்வி, இப்பொழுது எது மிகவும் கடினமாக இருக்கிறது? இப்பொழுது எது மிகவும் கடினமாக இருக்கிறது? ஆறாவது கேள்வி, பாபா இன்று என்ன பழமொழி கூறியிருக்கிறார்? பாபா இன்று என்ன பழமொழி கூறியிருக்கிறார்? fill in the blanks. டேஷ் பலத்தினால்தான் படிக்கிறோம். டேஷ் பலத்தினால்தான் படிக்கிறோம். இரண்டாவது, டேஷ் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. டேஷ் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. மூன்றாவது, நிர்வாண தாமம் என்பது டேஷ் ஆகும். நிர்வாண தாமம் என்பது டேஷ் ஆகும். நான்காவது, தந்தை குழந்தைகளை எவ்வளவு டேஷ் செய்கிறார்? தந்தை குழந்தைகளை எவ்வளவு டேஷ் செய்கிறார்? அஞ்சாவது, ஆன்மீக பெருமையில் இருந்தீர்கள் என்றால் டேஷ் வராது. ஆன்மீக பெருமையில் இருந்தீர்கள் என்றால் டேஷ் வராது. இன்றைய முறையிலிருந்து கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, எப்பொழுது உயர்ந்த பதவி அடைய முடியும்? இப்பொழுது நாம் எந்த அளவு முயற்சி செய்கிறோம்? இப்பொழுது நாம் எந்த அளவு முயற்சி செய்கிறோமோ, தந்தையை நினைவு செய்கிறோமோ, மற்றும் ஞானத்தை தாரணை செய்கிறோமோ, மற்றவர்களுக்கும் செய்விக்கிறோமோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவோம். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ, தந்தையை நினைவு செய்கிறோமோ, மற்றும் ஞானத்தை தாரணை செய்கிறோமோ, மற்றவர்களுக்கும் செய்விக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். நாம மட்டும் செய்துட்டு போயிட்டே இருந்தா போதும், மற்றவங்களையும் செய்ய வைக்கணும். இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு உள்ளுக்குள் என்ன ஞானம் இருக்கிறது? உங்களுக்கு உள்ளுக்குள் என்ன ஞானம் இருக்கிறது?
ஆத்மாவாகிய நாம் 84 பிறவிகளின் பாகத்தை முடித்துவிட்டு திரும்பி செல்கிறோம் என்ற ஞானம் உள்ளுக்குள் இருக்கிறது. மூன்றாவது, யார் நமது வாழ்க்கையை வைரம் போல் ஆக்குகிறார்? புதிய உலகத்தை படைக்கக்கூடிய எல்லை இல்லாத தந்தை வந்து புதிய உலகத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை வைரம் போல் ஆக்குகிறார். நான்காவது, மாயை புத்தியை எப்படி மாற்றிவிடுகிறது? பொய்யான ஆதாரம் உண்மையானதாக அனுபவமாகும்படி மாயை புத்தியை மாற்றிவிடுகிறது. அஞ்சாவது, இப்பொழுது எது மிகவும் கடினமாக இருக்கிறது? அரைக்கல்பம் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டே வந்தீர்கள். அரைக்கல்பம் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டே வந்ததினால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆறாவது கேள்வி, பாபா இன்று என்ன பழமொழி கூறியிருக்கிறார்? ஆச்சரியப்படும் வகையில் தந்தையினுடையவர்கள் ஆனார்கள், ஞானம் கூறினார்கள், பிறகு கையை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். fill in the blanks. டேஷ் பலத்தினால்தான் படிக்கிறோம். லட்சியத்தின் பலத்தினால்தான் படிக்கிறோம். இரண்டாவது, டேஷ் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. பகவான் வந்து ராஜயோகம் கற்பிக்கிறார் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. மூன்றாவது, நிர்வாண தாமம் என்பது டேஷ் ஆகும். நிர்வாண தாமம் என்பது அமரபுரி ஆகும். நான்காவது, தந்தை குழந்தைகளை எவ்வளவு டேஷ் செய்கிறார்? தந்தை குழந்தைகளை எவ்வளவு புத்துணர்வு அடைய செய்கிறார்? அஞ்சாவது, ஆன்மீக பெருமையில் இருந்தீர்கள் என்றால் டேஷ். ஆன்மீக பெருமையில் இருந்தீர்கள் என்றால் அபிமானத்தின் ஃபீலிங் வராது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.